வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு பாட்டி பேராசை மிக்க பால்காரன்னு ஒரு கதையை சொல்ல போகிறேங்க. வாங்க வாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் ராமுன்னு ஒருத்தன் பால் விற்றுக்கிட்டு இருந்தான். அவன் ஆரம்பத்தில் ரொம்ப நேர்மையானவன் தான். வாடிக்கையாளர்களுக்கு சுத்தமான பால் கொடுத்து நல்ல பேரும் வாங்கியிருந்தான். ஆனால் போக போக அவனுக்குள்ள பேராசை அதிகமாயிடுச்சு. அப்போது அவன் மனசில் நினச்சான், அட சுத்தமான பால் கொடுத்தா என்னைக்கு தான் லாபம் வரும், கொஞ்சம் தண்ணீரை கலப்போமே என்று அவனுக்கு ஆசை பிடித்து விட்டது. லாபம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு யோசித்தான். அதுக்கப்புறம் தினமும் பாலில் கொஞ்சம் தண்ணியை சேர்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் கொஞ்சம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம். சில நாள் பாலை விட தண்ணி தான் அதிகமாயிடுச்சு. ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு இது தெரியல. ராமுவோட வருமானம் அதிகமாக ஆரம்பிச்சது. ராமு உள்ளுக்குள் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுதான் வாழ்க்கை, பேராசை இருந்தால்தான் லாபம். பேராசை பிடித்த ராமுக்கு ஒரு பாடம். ஒரு நாள் ராமு சந்தையிலே பாலை விற்றுக்கிட்டு இருந்தான். அப்போ கிராமத்திலேயே ரொம்ப பிரபலமான நாட்டுக்கதிர் நீதிபதி கிராமத்து தலைவர் வந்து பால் வாங்கினார். ராமு உள்ளுக்குள் நினைச்சான், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்ணீர் கலந்தா பால் கொடுத்தா பெரும் லாபம். நீதிபதி எதுவும் சந்தேகப்படாமல் பால் வாங்கி வீட்டுக்கு போனார். உண்மையை அறியும் நேரம். அன்னைக்கு சாயங்காலம் நீதிபதியோட வேலைக்காரர் பாலை கொதிக்க வைக்க நினைத்தார். ஆனால் பால் கொதிக்காமல் சர்ருன்னு அடியோட மேலே நுரைய மட்டுமே வந்துச்சு. இது என்ன பால்னு அவருக்கு ரொம்ப சந்தேகம். அவர் பாலை சரிபார்த்த போது பாலை விட தண்ணி தான் அதிகமாகன்னு தெரிஞ்சு போச்சு. நீதிபதி உடனே ராமுவை அழைத்தார். ராமு, இது என்ன பால் என கேட்டார். ராமு தடுமாறினான். ஐயா, அந்த அந்த நான் கலக்கலன்னு தப்பிக்க முயற்சி செய்தான். ஆனால் நீதிபதி கடுமையாக சொன்னார், நேர்மைதான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய சொத்து. நீ பேராசைக்காக பலரை ஏமாத்திக்கிட்ட. இன்னைக்கு இருந்து உன் கிராமத்தில் யாரும் உன்கிட்ட பால் வாங்க மாட்டாங்க. அதை கேட்ட ராமு அதிர்ந்து போனான். அடுத்த நாள் சந்தையில் யாரும் அவன் பாலை வாங்கவே இல்லை. அவனோட கடை வெறிச்சோடி போயிடுச்சு. ராமு மனசில் உணர்ந்தான், நான் பேராசைப்பட்டதால் என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. அவன் எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் உண்மையாக சுத்தமான பாலை வழங்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் மறுபடியும் மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற முடிஞ்சது. இந்த கதையிலேருந்து என்ன கூறுதுன்னா, பேராசை எப்போவுமே நஷ்டத்துக்கு தாங்க வழிவகுக்கும். நேர்மை இருக்கத்தான் நம்ம மேலே நம்பிக்கை கிடைக்கும். ஏமாற்றம் கொஞ்ச நாளே இருக்கும். ஆனால் உண்மை எப்போவுமே நிலைச்சி நிற்கும். என்ன குழந்தைகளா, இது உங்களுக்கு புரிஞ்சதா? பாட்டி உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறோமா. பாட்டி கதைகள்.